நேற்று முன்தினம் மட்டுமே 24 மணி நேரத்தில் 12 பாலியல் பலாத்காரங்கள் தமிழகத்தில் நடந்திருக்கிறது. சென்னை சுற்றியுள்ள இடங்களில் 2 மணி நேரத்திற்கு ஒரு பாலியல் பலாத்காரம். ஆனால் சிங்கப்படையை அமைத்து விட்டேன் என்று சொல்லும் முதலமைச்சர் அவர்களே, எங்கே போனார்கள் உங்களது சிங்கப்படை? இந்த குழந்தைகளை குத்தி கொதறி கசக்கிக் கொண்டிருக்கும் ஓநாய்கள் உங்கள் சிங்கப்படைக்கு தெரியவில்லையா என்ற கேள்வியை நாங்கள் கேட்கிறோம். அதாவது அரியலூருக்கு போனார். அன்று நீட் பிரச்சனைக்கு உடனே அரியலூருக்கு ஓடி போனார். ஆனால் இன்று குழந்தைகள் பதைக்க பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். ஒரு இடத்திற்கு கூட முதலமைச்சர் சென்று பார்க்கவில்லை. கோயம்புத்தூருக்கு தான் உங்களால போக முடியல, கும்மிடி பூண்டிக்காவது சென்றிருக்க வேண்டுமா? முதலமைச்சர் அவர்களே, தமிழகத்து பெண்கள் கேட்கிறார்கள், பதில் சொல்லுங்கள் என்று கேட்கிறோம். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஷூட்டிங் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சின்ன பதற்றம் இருக்கிறதா முதலமைச்சர் முகத்தில்? இதை நாம் வன்மையாக கண்டிக்கிறேன் என்ற வகையில் ஒன்றை மட்டும் முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடிஜியிடமிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். ஏப்ரல் 22ஆம் தேதி காஷ்மீருக்கு சென்ற ஒரு நம் சகோதரியின் செந்தூர் கலைக்கப்பட்டது என்பதற்காக உடனே பாகிஸ்தானிற்கு நமது படைகளை அனுப்பி தீவிரவாதத்தை ஒழித்தது மட்டுமல்லாமல் முழு இரவும் விழித்திருந்து நமது படைகள் எப்படி தீவிரவாதத்தை அழித்தது என்று எல்லாவற்றையும் நமக்கு எதிரான, பெண்களுக்கு எதிரான தீவிரவாதத்தை அழித்த பாரத பிரதமரிடமிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்கள். முதலமைச்சர் அவர்களே, பாடம் கற்றுக்கொள்ளுங்கள். முழு இரவும் கண்காணித்து இந்த தேசத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் பிரதம அமைச்சர். ஆனால் இங்கே பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. மனவேதனையோடு சொல்கிறேன், அந்த 3 வயது குழந்தை முழுவதுமாக இரத்த கசிவோடு தனது உயிரை மாய்த்திருக்கிறது. இதுதான் இன்று தமிழகத்தில் உள்ள நிலைமையாக இருக்கிறது. மனவேதனையோடு பெண்கள் எல்லாரும், தமிழகத்தில் உள்ள அத்தனை பெண்களும், இதற்கு முந்தைய ஆட்சி ஏன் வீட்டிற்கு அனுப்பப்பட்டது என்றால் பெண்கள் பாதுகாப்பில்லை என்பதற்காகத்தான் வீட்டுக்கு அனுப்பப்பட்டது. ஆனால் அதே நிலைமை இப்பொழுது தொடர்ந்தால் இந்த ஆட்சியை மக்கள் வீட்டுக்கு அனுப்ப தயங்க மாட்டார்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களே என்று சொல்லி, நிச்சயமாக பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும். பெண்களுக்கு அரணாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கும். அதற்காக மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைமையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு நாங்கள் அனைவரும் கண்டனத்தை தெரிவிக்கிறோம் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.